ஹாய் வேஸ் காரசாமான சுவையான ரெசிபிகளுக்கு என்னோடய மகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து எக் 65 தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எப்படி செய்கிறங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து 5 முட்டை வந்து இன்றைக்கி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்குள்ளக்கு உங்களுக்கு நீங்கள் முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது எடுத்து வச்சுக்கலாம். நான் கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை நாட்டு முட்டை கூட நம்ம சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் பாய்லர் முட்டை தான் வந்து நான் எடுத்துருக்கேன். இன்னொரு கிணத்துல வந்து நம்ம வந்து அடித்து நம்ம வந்து ஊற்றி எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்துக்கணும். அதுக்கு தான் இன்னொரு இனமும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் ஒன்று ஒன்றா நம்ம உடச்சி ஓடு இல்லாமல் வந்து பார்த்துங்க. ஓடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வயிற்று வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ஓடு இல்லாமல் இன்றைக்கி வந்து இல்லாமல் நம்ம வந்து 5 முட்டையும் அடித்து ஊற்றியாச்சு. இதை நம்ம வந்து இதில் வந்து மிளகுத்தூள் வந்து நான் சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து உப்பு கொஞ்சோண்டு ஒரு 2 சிட்டிக்கு மாரிக்கு நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து எக்குக்கு வந்து நம்ம முட்டை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்ந்தா நல்லாயிருக்கும்னால நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் எக்குக்கு உப்பு தேவை கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த மசாலில் போடுவோம். இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைங்கிறதுனால நான் வந்து இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சோண்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் தேவைப்பட்ட நீங்கள் காரம் சாப்பிட்ற மேக்கம் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஆயில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். எதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எக் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணுறது. ஆயில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நல்லா சேஞ்ச் பண்ணி ஒன்றா ஊற்றி வச்சுட்டோம். அப்போ வந்து நம்ம நல்லா அடிப்பிடிக்காத கடாய் கனமான அடையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. அதுக்கு நான் வந்து கனமான அடையாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாரி பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துங்க. இப்போ வந்து தண்ணி அளவுக்கு ஊற்றிருக்கேன். நான் எடுத்துருக்க ஏனத்துக்கு தகுந்த மாதிரிக்கே நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுடைய ஏனங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுறேன். அது மேலேயும் ஒரு மூடி போட்டுறேன் நான். நம்மளுக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மளுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்படி தேவையில்லை. அப்படி வேகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு கூட வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ மசாலாக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, லெமன் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோள மாவு 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவு வந்து 2 கரண்டின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்க அளவு பொறுத்து நீங்கள் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து முட்டை வந்து 10 நிமிஷம் வெந்துருச்சு. இது வெந்துருச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு பின்னாடி ஸ்பூன் வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு. அதை நான் வந்து எடுத்து இப்போ சின்ன சின்ன பீஸாக வந்து இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த மாரி பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் எல்லாமே. அதனால் வந்து இப்படி தான் கட் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து நான் மசாலா பொருட்கள்லாம் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து அப்பயே சொல்லியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் நம்மளுக்கு வந்து தனியாக ஸ்மெல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் அரைச்சி வச்சிருந்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோள மாவு ஆட் பண்ணியிருக்கேன். சோள மாவு, கடலை மாவு போடுறோம். கடலை மாவு இல்லாதவங்க வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவும் இல்லை, கடலை மாவும் இல்லைன்னா மைதா மாவு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம அதிலே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இதுலேயும் கொஞ்சம் வந்து மசாலா பொருட்கள் சேர்க்கறனால இதுலேயும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனது வந்து இப்போ நம்ம 2 இதாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறி வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம 2 பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து ரெடி பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்குறதோட நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம். 10 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். நம்ம சிக்கன் சாப்பிட்றாங்க பிள்ளைங்க, எனக்கு 65 வேணும், நம்ம கடையில் போய் வாங்க தேவை. நம்ம முட்டையே நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கனோட ஸ்மெல் மேக்க நம்மளுக்கு இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மேக்க பொரிச்சு வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஹை இல்லாமல் லோவும் இல்லாமல் மீடியமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ப்ரௌன் ஷேடாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜாக இருக்கப்போ வந்து நம்ம வந்து எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான் சுவையான காரசாரமான எக் 65 நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் எக் 65. இது வந்து லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.